ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்குலர் ஃபிக்ஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எம்கேவோட 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் காஸ். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க், ஐஜி லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே சேனலோட பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான், ஒரு 4 o'clock. ஸோ இப்போது யூஸ்வலாக காலேஜ் முடிகிற டைம் நம்ம டேவாங்க்கு, ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம டேவாங் தான் காலேஜை முடிச்சுட்டு சைமன் கேடு அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணுறான் சைமன் வந்துட்டு. ஸோ இப்போ டேவாங் தான் அப்படியே வெளியே வரான் அந்த கேட்டை விட்டு. ஸோ வெளியே எங்கள் பாடி கார்டு ஆஸ் யூஸ்வல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ டேவாங் தான் அப்படியே பார்க்குறான். பாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ண, இங்கே பாருங்க, இப்போ நான் ஒன்றும் டேட்டே கிடையாது டேவாங், நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன், நான் பைக்கில் வந்துக்குவேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்க அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன், கிளம்புறீங்களா இல்லை மாமாவே வந்து சொன்னால் தான் கிளம்புவீங்களா? இல்லை பாஸ், ஆனால் கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேவாங் சொல்ல. ஸோ அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ டேவாங் அவனோட பைக்கை எடுக்கிறான். ஸோ அந்த ஹெல்மெட் ஆக்சுவலாக அப்படியே எடுத்து போடுறான். அவனோட பேக் அப்படியே பின்னாடி மாட்டிட்டு அந்த க்ளவுஸ்லாம் எடுத்து போடுறான். எடுத்து போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். அந்த டிராஃபிக்கெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போகிறான். ஸோ சேம் அதே பிரிட்ஜுக்கு போகிறான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5 o'clock ஆகுது. ஸோ இப்போது டேவாங் அந்த பிரிட்ஜில் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அதே பிளேஸில் நிற்கிறான். நின்றுட்டு அந்த வாட்டரை பார்க்குறான். ஸோ வாட்டரை பார்த்துக்கிட்டு அவனோட ஜாக்கெட்டில் ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் அப்படியே எடுத்துட்டு ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு ஏதோ பேசுகிறான். ஸோ பேசிட்டு கால் அப்படியே கட் பண்ணிட்டு அகெயின் அந்த மொபைலை ஜாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர் ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா ஒரு பர்சன் அப்படியே வராங்க. ஸோ வர்ற பர்சன் எப்படி இருக்கான்னா, அவன் ஃபுல்லி கவரப்பாக வந்திருக்கான். ஸோ மாஸ்க்கு, கேப்பு, கண்ணாடி, ஸோ அந்த கூலர் இருக்கும்ல, ஸோ அது அப்படியே ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் கை க்ளூஸ் எல்லாமே போட்டு ஃபுல் கவரப்போட வர்றான். வந்துட்டு அப்படியே டேவாங்கு போ பண்ணிட்டு அப்படியே அவன் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கான். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே டேவாங்கிட்ட கொடுக்க, டேவாங் அப்படியே அதை வாங்கிட்டு அந்த பர்சன் டேவாங்கிட்ட எதுவுமே பேசல. அவன் அகெயின் அப்படியே போ பண்ணுறான். டேவாங்கும் அப்படியே லைட்டாக சைடில் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினோன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அந்த காரை எடுத்துகிட்டு. ஸோ டேவாங் தான் அப்படியே அந்த பார்சலை வாங்கி ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோனும் பக்கத்துலேயே ஒரு குட்டி பேப்பரும் இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஃபோனை எடுத்து அப்படியே பார்த்துட்டு அந்த குட்டி பேப்பரை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு நியூ சிம் கார்டு இருக்குது. ஸோ அந்த சிம் கார்டு எடுத்து அப்படியே மொபைலில் ஃபிட் பண்ணிட்டு அப்படியே மொபைல் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு அப்படியே டயல் பண்ணிட்டு அகெயின் யார்கிட்டயோ பேசுகிறான். ஸோ அந்த காலையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த மொபைலை அப்படியே திருப்பி பார்த்துட்டு அதில் இருக்க சிம் கார்டை அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே உடச்சி அப்படியே அந்த பீச், அந்த கடல் இருக்கும்ல, ஸோ அந்த கடலுக்குள்ளே போட்டுடுறான். இப்போ அந்த மொபைல் ஃபோன் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அந்த மொபைலை ரொம்ப ஃபோர்ஸாக வீசுகிறான். ஸோ அந்த மொபைல் போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. இப்போது அப்படியே அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சன்செட் ரொம்ப அழகாக இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போது அவனோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறான். ஏய் டேவாங், எங்கே இருக்க? மாமா, நான் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸு, அதான் நான் கொஞ்சம் லேட்டாக வரவா? லேட்டாவா? என்ன இப்போலாம் அடிக்கடி உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க? மாமா, நான் படிக்கிற பையன் மாமா. ஏய் என்னடா, என்னை படிக்கலன்னு சொல்லி குத்தி காட்டுறியா? ஏய் மாமா, நான் ஏன்டா அப்போல்லாம் ஒன்று சொல்ல போகிறேன்? அப்புறம் அப்படியே அப்படி சொன்னேன்? மாமா, சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு கூப்பிடுவான் அப்புறமேலு. ஏய் எப்படா வருவ? வரேன் மாமா, வை நான் வரேன் அப்படின்ட்டு இப்போ டேவாங் அப்படியே காலை கட் பண்ண. அங்கே ஜேகே தான் எப்போ பார்த்தாலும் ஸ்பெஷல் கிளாஸ்னு என்ன தான் பண்ணுறான்னு தெரில அப்படின்ட்டு ஜேகே அப்படியே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் டேவாங் தான் அப்படியே மொபைல் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடறான். ஸோ வச்சுட்டு டக்குன்னு ஏதோ யோசிச்சுட்டு எகெயின் அந்த மொபைல் எடுத்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அகெயின் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஆயிடுது, இன்னுமே யாருமே வரல. ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறமா ஒரு பிளாக் கலர் காரு அப்படியே வந்து அங்கே ஸ்டாப் ஆக, டேவாங் வந்து ஆக்சுவலாக அந்த சன்செட்டை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவன் பின்னாடி திரும்பி பார்க்கல, அப்படியே இருக்கான். ஸோ அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட காலை மட்டும் கீழே வைக்கிறாங்க. ஸோ பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷூ. இப்போது அந்த டோர் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அவர் அப்படியே இறங்குறாரு. ஸோ கோட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட ஹேர் அப்படியே செட் பண்ணிவிட்டு
உள்ளே பார்க்குறான். உள்ளே ஒரு டின் பீர் இருக்கும்ல, ஸோ 2 டின் பீர் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே டேவன் கிட்ட தான் போகிறான். டேவன் கிட்ட போயிட்டு அப்படியே அந்த திண்டு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் தானே கை வச்சுட்டு இருப்பான் டேவன். இப்போது ஒரு டின்னை வந்துட்டு டேவன் பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு டின்னை வந்துட்டு அவன் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு சிப் பண்ணுறான். ஸோ இப்போது டேவங்குமே அப்படியே அந்த டின் பீரை பார்க்குறான். அவனும் அப்படியே எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி சிப் பண்ணுறான். ஸோ இப்போது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போகுது. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஸோ இப்போ அப்படியே அந்த பீரும் காலி ஆகிடுது. இப்போது வந்திருப்பான்ல அந்த பர்சன் தான் அப்படியே டேவங்க பார்க்குறான். பார்த்துட்டு, என்ன டேவன் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கீங்க, என்ன பேசுறதுக்கு தானே கூப்பிட்டீங்க, இப்போ அப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே டேவங் தான் இன்னும் அப்படியே சிப் பண்ணிகிட்டே இருக்கான். ஏய், எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டேன், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவன் சொல்கிறான். ஸோ டேவங் அதையுமே கண்டுக்கல. ஏய், உனக்கு என்ன காது செவுடா, சொல்லிகிட்ருக்கேன்ல, கூப்பிட்டேன்னு மரியாதையாக வந்தா பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். பட் நம்ம டேவங் பேசவே இல்லை. ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அப்படியே டேவங்கோட ஷர்ட்டை பிடிச்சி திருப்புறான். ஸோ அங்கே டேவங் அப்படியே திமுறாக பார்க்குறான் அந்த பர்சனை. பார்த்துட்டு அவன் கையில் இருக்கும்ல, ஸோ அந்த பியர் காலி ஆயிடுச்சு, காலி டப்பா இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே நசுக்கிறான். அது அப்படியே நசுங்கிடுது. ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அப்படியே பார்த்து முறைக்கிறான். இப்போ அந்த பியர், அந்த டின் பீர் இருக்கும்ல, ஸோ அந்த இதை போட்டு அப்படியே தூக்கி போட்டுறான். போட்டுட்டு கை அப்படியே எடுத்து விட்டுட்டு அவனோட ட்ரெஸ் அப்படியே சரி பண்ணிக்கிறான். சரி பண்ணிவிட்டு, இப்போ என்ன, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியணும்ல? ஆமாம், எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியணும். அது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது உன்கிட்ட கேட்க. கொஸ்டினா? என்கிட்டயா? நீயா? ஆமாம், நான் தான். உன்கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, கேளு. குழந்த உனக்கு அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் இருக்க போகுது. சார், இந்த கதையில் நீங்கள் யார், நல்லவனா இல்லை கெட்டவனா? ஓ, ஆக்சுவலாக மிஸ்டர் டேவ், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஆகணுமா? எஸ், கண்டிப்பாக மிஸ்டர், நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இந்த கதையில் உனக்கு என்ன கேரக்டர்? என்னோட கேரக்டர் தெரியாமையா இவ்வளோ தூரம் உன் மாமாவுக்கு தெரியாமல் என்னை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்க மிஸ்டர் டேவ்? இது எல்லாமே உன் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல. இங்கே பாருங்கள் மிஸ்டர், இதை கேட்கலாம் நான் உங்கள் வர சொல்ல. அவன் என் மாமா, அவனை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்போது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் வேணும். நீ நல்லவனா? மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏய், அப்போ என்ன, நீ கெட்டவனா? எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா அப்படி தான் நினைக்கிறேன்ப்பா. ஒருவேளை இருக்குமோ? ஏய் அப்படின்ட்டு இப்போ டேவங் போயிட்டு அப்படியே அந்த பர்சனோட ஷர்ட்டை பிடிக்க, இங்கே பாரு, இப்போ தான் அயன் பண்ணி போட்டு வந்துருக்கேன், கசக்கிறாத ப்ளீஸ். ஏய், என்னடா நான் பேசுகிறதா உனக்கு காமெடியாக தெரியுதா? ஐய, உன் வீட்டில் உனக்கு இதான் மரியாதை சொல்லி கொடுத்தாங்களா என்ன? என்னடா ஷர்ட்லாம் பிடிச்சிட்டு வயசில் மூத்தவங்களை வாடா போடாலாம் சொல்லிகிட்டு இருக்க? மரியாதையாக பேசு. எச்சி, உனக்கெலாம் வேண்டாம் மரியாதை. இங்கே பாரு, என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும், புரியுதா? அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னு வையேன், நினைக்க இருப்ப, ஆனால் அதை செய்ய நீ இருக்க மாட்ட. புரியும்னு நினைக்கிறேன். பாரா, குழந்தெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நான் அவ்வளோ டம்மியாக இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பர்சன் டேவங்கோட கையை பிடிச்சி உதறி விட்டுறான். உதறி விட்டுட்டு அப்படியே அவங்களோட கையை எடுத்து சுருட்டி அந்த பர்சன் டேவங்கோட கழுத்தில் அப்படியே கையை வச்சிடறான். ஹே, என்னடா நானும் பார்த்துட்ருக்கேன், வந்ததுலேருந்து ஓவராக பேசிகிட்ருக்க. குழந்தனா குழந்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ என்ன, உன் மாமனும் என்னை கண்டுபிடிக்கல, எப்பட்றா நீ என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ அங்கே டேங் தான், உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? உங்களுக்கு வயசுக்கு சின்ன பையனா இப்படி தான் நடத்துவீங்களா? கையர்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவங் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த பர்சனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக நிற்கிறான். நின்றுட்டு, நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு, நீ கேட்குற கேள்விக்கு ஆன்சர் தானாக வரும். இப்போ என்ன உனக்கு, நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியணும், அப்படி தானே?
அதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. புரியல. இன்னொரு ஆப்ஷன்னா நீ நல்லவனா இல்லை கெட்டவனா இல்லை என் ஹோபி ஹியாங்க ஏமாற்ற வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஸோ அங்கே ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். சொல்லுங்கள் மிஸ்டர் ஆலன், கேட்குறேன்ல அப்படின்ட்டு இப்போ அகெயின் அவன் கேட்க, ஸோ ஆப்போசிட்டில் உள்ளது நம்ம ஆலன் தான். அவன் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக நிற்கிறான். இப்போ டேவாங் போயிட்டு அப்படியே ஆலனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஏய் நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சு மயிரே போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் என் ஹோபி ஹியாங் அவர் லைஃப்லேயே விளாடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அவன் கேட்க, ஸோ ஆப்போசிட் அந்த ஆலனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே அவன் இவ்வளோ ஸ்னிக் பண்ணுறான். பண்ணிவிட்டு டேவாங்கோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு, என்னடா ஹோபி ஹியாங்னா நானா உன் ஹியாங்கை தேடி போனேன், அடுத்தானா வந்து என் வழியில் மாட்டுச்சு. யோசிச்சேன், ஒரு செஸ் போர்டில் ராஜாவை தூக்கணும்னா அவனை பாதுகாக்கிற மந்திரி தானே ஃபஸ்ட்டு தூக்கணும். பாரேன், எனக்கு கூட இந்த ஐடியா வரல. ஆனால் உன் ஹியாங் தானா வந்து மாட்டினான். யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறதுக்கு? என்ன அவன்கிட்ட போய் சொல்லுவியா இந்த மாதிரி ஆலன் உன்னை ஏமாத்தினா அவனை லவ்வே பண்ணலன்னு? சொன்னா சொல்லுடா, ஏன்னா எனக்கு அவன் மேலே ஒரு மண்ணும் கிடையாது, புரியுதா அப்படின்ட்டு அங்கே ஆலன் சொல்ல. ஸோ இங்கிட்டையும் அப்படியே முறைச்சிட்டு ஆலனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு, உனக்கெல்லாம் அறிவில்லை, வெக்கமாகவே இல்லை, லவ்ங்கிற பேரில் எப்பறம் அப்படி பண்ண உனக்கு மனசு வருது அப்படின்ட்டு இப்போ அவன் கேட்க. ஸோ இப்போ ஆலன் தான் அகெயின் சொல்ல வைக்காதட்டையும் கையை எடு அப்படின்ட்டு பிடிச்சி எடுத்து விட்டுட்டு, எங்கே பாரு, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? அந்த ஜானோட அல்லக்கை நான், அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறியா? டேயாங் இங்கே ஜான் ஒரு மாற்றே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலாக ஜெக்கியை என் கையால் நான் கொல்லணும். அதனால தான் நான் ஜான் கூட போய் சேர்ந்தேன். ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பனாச்சு, அதனால மட்டும்தான். அதனால் எனக்கு ஜானை பிடிக்குமான்னு கேட்குறியா? கிடையாது, பிடிக்காது. எனக்கு அவனையும் பிடிக்காது, ஜானை சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எதுக்கு அவன் கூட இருக்கேன்னு தானே பார்க்குற? எல்லாம் உன் மாமாவை போடுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு உன் மாமனை போடுவேன், அதுக்கப்புறம் அந்த ஜானை போடுவேன், அதுக்கப்புறம் இந்த மாஃபியா ஃபீல்டுக்கே நான் மட்டும் தாண்டா ராஜாவாக இருப்பேன். என் அம்மா அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொன்ன உன் மாமனை சும்மா விட்டுவேன் மட்டும் நினைக்காத. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் மாமனுக்கு நான் தான் முதல் எதிரி. அந்த ஹோபிக்கிட்டையும் போய் சொல்லுப்போ, எனக்கு அவன் மேலே ஒரு மயிரும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆலன் அப்படியே ஆக்சுவலாக அந்த கடல் பார்த்துட்டு அந்த பக்கம் சைடில் திரும்பி தானே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். விட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க அதை டேங்மே நோட் பண்ணுறான். ஸோ அவனுமே அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க அப்படியே. ஸோ இப்போது டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி கன்சர்னைஸோடு பார்க்குறான் அந்த பர்சனை. ஸோ இப்போ அந்த பர்சன் தான், டேங் வா வீட்டுக்கு போகலாம், உன்னை ஜெயிக்க தேடிட்டு இருக்கான். அது நீங்கள் எப்படி இங்கே? எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே டேங்கோட கையை பிடிக்க, அங்கே டேங் தான், நீங்கள் எப்போ வந்தீங்க, இங்கே எப்போ வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே அந்த பர்சன் எதுவுமே பேசலை, அப்படியே கையை பிடிச்சி மட்டும் இழுத்துட்டு போகிறான். ஸோ டேங் கேட்டே இருக்கான், நீங்கள் எப்போ வந்தீங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன், இங்கே பாருங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கான். பட் அந்த பர்சன் பதிலே சொல்லலை. ஸோ இப்போது ஆலன் தான் அப்படியே ஒரு மாதிரி அந்த பர்சனை பார்த்துட்டு, மிஸ்டர் ஹோபி என்ன வந்தீங்க, என்கிட்ட எதுவுமே பேசாமல் போகிறீங்க, நேரில் பார்த்தா நிறைய பேசணுன்னு யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்களே, எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே ஹோபி தான் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி அங்கே ஆலனை பார்க்குறான். அந்த பர்சன் நம்ம ஹோபி தான்டா. ஸோ இப்போ ஆலன் அப்படியே பார்த்துட்டு, என்ன நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறியா? எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஆலன், எஸ் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன்றை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ண இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது கேவலமாக ஒரு காரணம் சொன்னியே,
என் செக்கியை பழி வாங்குறதுக்காக என்ன லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டே ஹோபி அப்படியே ஆலனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போய் நிற்கிறான். அவங்க ஃபேஸ் ரொம்ப அப்படியே கிட்ட கிட்ட தான் இருக்குது. அவங்களோட ஐ ரெண்டும் அப்படியே பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போது நம்ம ஹோபி தான், நீ வேறு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தேன்னு வையன், உன்னை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். உன்னை மறக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்டா. ஆனால் நீ சொன்ன பற்றியா ஒரு ரீசன், அந்த ரீசன் உன்னை எனக்கு நினைக்கவே வைக்காதுடா. நீ என் நினைவுலே இருக்க மாட்ட. அப்புறம் எப்படி நான் உன்னை மறக்க நினைப்பேன் சொல்லு? இப்போலேருந்து என்னை நினச்சி நானே அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். உன்னை மாதிரி கேவலமான ஒரு பையனை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேனேன்னு சொல்லிட்டு. இந்த ஹோபியை பற்றி நீ தப்பாக நினச்சிட்ருக்க. என் செக்கேவா நீ யானு வரும்போது எனக்கு அவன் தான் முக்கியம். புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து பக்குவமாக பொழைச்சிக்கோ. ஏன்னா அவன் கையில் மாட்டினானா நான் சொல்ல மாட்டேன், அவன் பண்ணுவான். புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டில் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் கையை வச்சு லைட்டாக அப்படியே டஸ்ட் தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு அப்படியே அவன் கணத்தில் லைட்டாக ஒரு பேட் பண்ணிட்டு அப்படியே ஹோபி போகிறான். அவங்கள கையை பிடிச்சிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான் ஹோபியை. ஸோ அப்படியே ஹோபி தான் காரை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க உட்கார சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு ஆக்சுவலாக பின்னாடி திரும்பிலாம் பார்க்கல. ஸோ ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டு அப்படியே உள்ளே ஏறி உட்காந்து அவன் பாட்டுக்கு வேகமாக காரை எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஆலனை காட்டினோன்னா ஆக்சுவலாக அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி சோகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு கேஷுவலாக அவனோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே 2 கையையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சேவேஜாக நடந்து போகிறான் விசில் பண்ணிக்கிட்டே. ஸோ இந்த பக்கம் அப்படியே காட்டினோன்னா அங்கே நம்ம ஹோபியோட காரு அப்படியே போயிட்டு ஜெய்க்கோட வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே டேவங் கீழே இறங்க அங்கே ஹோபி தான், டேவங் சொல்லுங்க ஹோயாங், ஜெய்கை கேட்டேன்னா நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாரு ஓகேவா? அது இல்லை ஹோயாங் உங்களுக்கு வாடா அப்படின்ட்டு ஹோபி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே சோஃபாவில் தான் ஜெய்கை செம்ம காண்டா உட்காந்துட்ருக்கான். காசு மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான், எதுவுமே சொல்லியிருக்கவும் மாட்டானா. ஸோ அப்படியே நம்ம ஹோபி தான் போகிறான். ஹோபிக்கு பின்னாடி நம்ம டேவங் வந்துட்டுருக்கான். ஏய் டேவங், அறிவில் உனக்கு எங்கடா போனேன் ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படின்ட்டு அப்படியே ஜெய்கே எழுந்திருக்க. ஹேய் ஜெய்கே அமைதியாரு. ஓயாங் நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரில. ஈவினிங் பாடி கார்டு போனதுக்கு அவங்களையும் அனுப்பி விட்டுருக்கான். நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா பாடி கார்டெலாம் உனக்கு வேணான்னு? டேங் எனக்கு இப்போ உண்மையை சொல்லலைன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே ஒரு மாதிரி கேட்க. டேய் அவன் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தான்டா. என்னது ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டியா? ஆமாம், உங்ககிட்ட சொன்னால் திட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாமல் போயிருக்கான். என்கிட்ட சொல்லியிருந்தான், அதான் போயிட்டு இப்போ கூட்டிகிட்டு வரேன். ஓ அவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சா? ஏய் டேவங் நீ ஒன்றும் சாதாரண டேவங் கிடையாது. நீ ஜான் டேவங்டா. உனக்கு ஏதாவது ஆயிரமான்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்டுருக்கேன். நீ பார்ட்டி பண்ணிகிட்ருக்க. உனக்கு பார்ட்டி அவ்வளோ முக்கியமாயிடா போயிடுச்சா? இங்கே பாரு மாமா, அதுவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவன் கூப்பிட்டான், அதனால தான் போனேன். நான் கேட்டாதோ இந்த மாதிரி தான் நீ பண்ணியிருப்ப, அதனால தான் அவங்ககிட்ட சொல்லலை, அதனால தான் போனேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் உயிரோட வந்துட்டேன்ல. ஏய் டேவங் என்ன மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க என்கிட்டயே? மாமா நான் மரியாதை இல்லாமல் பேசலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். ஏய் பேசிகிட்டு இருக்கேன்ல மாமா ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்குது. ஏய் அமைதியாரா, அவன் என்ன சொல்கிறான்ல, நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோபி சொல்ல இங்கே டேவங் தான் அப்படியே போக போகிறான். ஸோ அப்போது அங்கே யோங்கி தான், ஏய் என்ன ஆச்சு உனக்கு? ஓ மூஞ்சி சரியில்லை, அவன் மூஞ்சி சரியில்லை, ஏடா இந்த ரிங் பாக்ஸ் நீ கேட்கவே இல்லை, ஆளை பார்க்க நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோங்கி அப்படியே ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து காட்டேன். ஸோ டேவங் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஹோபி அந்த ரிங் பாக்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அதை அப்படியே வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். வச்சுட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வியாங் ஹோபி வியாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கூப்பிட்றான். பட் நம்ம ஹோபி அப்படியே போயிடுறான். இப்போ டேவங் தான் அப்படியே வந்துட்டு யோங்கி சொல்லிட்டேன் என்னாச்சு? இல்லை அந்த ரிங் பாக்ஸில் என்ன இருந்துச்சு? ஏய் அது ரிங் பாக்ஸ்டா, ஆல்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரிங் பாக்ஸ் என்னை வாங்கிட்டு வர சொன்னான். அதுக்கப்புறம் ஒன்று தேடி வந்துட்டான். இப்போ ஆலன் பார்க்க தானே போவான். அது வந்து ஆலனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரா? ஆமாம் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். ஐயோ என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வேகமாக போயிடுறான். ஏய் யோங்கி சொல்லு மச்சான், இவனுங்க 2 பேரும் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாக படலை, ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆமாம் எனக்கும் ரொம்ப அப்படி தான் தோணுது.
சரிம்மா கண்டுபிடி. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவங்க நம்ம செக்கையும் சுகாவும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ இந்த பக்கம் நம்ம டாங் போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம கில்ட்டியாக இருக்குது, நம்ம எதையுமே கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தோம்னா இது எதுவுமே ஹோபிக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அல்ல ஹோபி. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா நம்ம ஹோபி தான் அவன் போலீஸ் காரை எடுத்துகிட்டு அப்படியே போனான் ஸ்டேஷனுக்கு. ஸோ ஸ்டேஷனுக்கு போனாங்க யாருமே இல்லை. ஸோ நைட் டைம் அன்டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அவர் போய்ட்டு அப்படியே அவரோட கேபினில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சுக்கிறாரு, சேரில் சாஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஸோ அவர் யோசிச்சு வச்சுருந்துருப்பாரு நைட்டு போயிட்டு அந்த ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹோபி. ஸோ அந்த நைட்டை அங்கே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம யூன்மீனோட வீட்டில் காட்டணும்னா யூங்கி டக்குன்னு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேகமாக அங்கே கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஜெமினா தான் என்னாச்சு யூங்கி, எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜெமினா, அங்கே ஜேகே கிட்ட ஒன்று சொல்லணும், அவன் கால் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டான். ஜேகே கிட்டேயா, என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை, சும்மா நீ ஹாஸ்பிட்டல் போகல? நானா ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்பணும். ஓ ஓகே. இப்போலாம் நீ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி எனக்கு தெரியலையே, ஏன் இங்கே எப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீ ஹாஸ்பிட்டல் போனால் எப்போவுமே உண்மையில எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் வரும். இப்போது 2 டேஸாக வரல, அதான் கேட்டேன். அதுவா, நான் ஹாஸ்பிட்டலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன்னா, ஸோ அதனால என் மேலே உனக்கு அந்த ஸ்மெல் வரலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஜிமினா, நீ பார்த்து பத்திரமா போ, நான் போகிறேன் மச்சான் கிட்ட. ஓகே யூங்கி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் இருக்க. ஸோ அங்கே யூங்கி டக்குன்னு கிளம்பி அப்படியே போகிறான் ஜெக்கியோட வீட்டுக்கு தான். இப்போது அந்த பக்கம் காட்டினோன்னா நம்மகிட்டையும் அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். ஹோபி பார்த்தோன்னா ஹோபி இன்னுமே வீட்டுக்கு வரல, அவருக்கு நைட் ஷிஃப்ட் இருந்திருக்கும். ஸோ அப்படியே நம்ம டேவாங் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஜெக்கியோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்குது. யார் அது, ஷிஃப்ட் கால் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்தா அங்கே சுகர் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டேவாங் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் யூங்கி என்னாச்சு? எங்க அவன் எங்க? மாமா தூங்கிட்டு இருக்கானா? அவனை தயவு செஞ்சு எழுப்பேன். என்னாச்சு யூங்கி, எழுப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி சொல்ல. ஸோ அங்கே நம்ம டேவாங் தான் அப்படியே ஜேகே எழுப்புறான். மாமா இந்திரி உங்ககிட்ட யூங்கி பேசணுமா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே தூக்கத்துலேயே மொபைலை வாங்குறான். ஸோ மொபைல் வாங்கி அப்படியே காதில் வைக்கிறான். ஸோ அங்கே யூங்கி ஏதோ சொல்கிறான். சொன்ன உடனே ஜேகே டக்குன்னு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு, நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான், சீக்கிரமாக கிளம்பி கீழே வரியா அப்படின்னு சொல்ல, இப்போ வரேன் அப்படின்ட்டு ஜேகே டக்குன்னு இருந்துச்சு அவசரமாக கிளம்புறான். மாமா என்னாச்சு? எங்கே போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு இடத்துக்கு போகணும். அப்புறம் காலேஜ் போகும்போது பாடி கார்டோட தான் போகணும், வரும்போது பாடி கார்டோட தான் வரணும், புரியுதா? ஏதாவது சில்மிஷம் பண்ண அவ்வளோதான் உனக்கு, புரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ எங்கே போகிற? அதான் சொல்கிறேன்ல, ஒரு வேலை இருக்குது, அதான் போகிறேன். நீ காலேஜ் பத்திரமா போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே போக. அங்கே டேவாங் தான், இங்கே பாரு மாமா, நீ எங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயேன். ஏடா ஆச்சு உனக்கு? கீழே யூங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என் கையை விடு. மாமா ப்ளீஸ், எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம், எங்கே போக போகிற? என்ன பண்ணிட்டு இருக்க, கையை விடுறா, நீ சொல்லிட்டு போ மாமா, எங்கே போக போகிறேன்னு கேட்டேன். கையை விடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெகே சொல்ல. டேவாங் போயிட்டு அப்படியே ஜெகே ஹக் பண்ணிக்கிறான். நீ எங்கே வேணா போ, ஆனால் திரும்பி என்கிட்ட வந்துடு. என்கிட்ட நீ போகிற மாதிரியே திரும்பி வந்துடு. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு என்கிட்ட இதே மாதிரி திரும்பி வந்துடுமாமா. சரி வந்துடுவேன், எனக்கு என்ன ஆக போகுது? சரி மாமா, லவ் யூ மாமா. சரிடா வந்துடுறேன், லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே போயிடுறான். ஸோ டேவாங் அப்படியே ஜெகே போகிறதே பார்க்குறான். ஸோ இப்போது அப்படியே அந்த பக்கம் காட்டினோன்னா ஜெகே தான் அவன் ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி கீழே போனால் யூங்கி உட்காந்துட்ருக்கான். யூங்கி சொல்லு மச்சான், உண்மையா நிஜமாவா, நம்பலாமா இல்லை? எங்கே பாரு அப்படின்ட்டு அவன் டேப் எடுத்து அதில் ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறான். ஸோ ஜெகே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி உள்ள கோவம் அவ்வளோ வருது. ஸோ அதே நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறான் ஈவிலா. இப்போது சுகர் தான், இப்போ நம்புறியா, இதை சொல்கிறதுக்கு தான் கால்லேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன். சரி மச்சான், சாரிடா, தூங்கிட்டேன், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெகே சொல்ல. போகலாம் மச்சான் அப்படின்ட்டு இப்போது சுகாவும் ஜெகேயும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இந்த சீனை இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் நம்ம ஜெமனோட வீட்டில் காட்டினோன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் அவுட்ஃபிட் எடுத்து போடுறான்.
ஸோ எடுத்து போட்டுட்டு அவன் எங்கேயோ அப்படியே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். கார் கீ எடுத்துட்டு கார் அப்படியே அன்லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உட்காடுறான். உட்காந்துட்டு அந்த ஸ்டேரிங்கை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் ஒரு இடத்துக்கு. ஸோ அது ரொம்ப லாங்காக இருக்குது. ஆக்சுவலாக அவன் காரில் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். பட் 1 hour ஆயிடுச்சு அவனுக்கு அங்கே போகிறதுக்கு. இப்போது ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறமா அந்த காரு அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த இடத்த பற்றி சொல்லணும்னா அங்கே ஃபுல்லாக வெறும் காடாக இருக்குது. ஸோ காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அது ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு பாழடைஞ்ச பங்களா அந்த மாதிரி கிடையாது. பட் ஒரு மாதிரி பில்டிங்காக இருக்குது. பட் ரொம்ப ஒரு மாதிரி பழசாக இருக்குது. ஸோ இப்போது ஜிமன் தான் அப்படியே அவன் பக்கத்தில் பார்க்குறான். ஒரு கவரில் ஒரு மாஸ்க்கும் ஒரு கேப்பும் இருக்குது. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு அந்த கார்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அந்த கேட்டை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அது ஒரு நார்மல் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் போயிட்டு அப்படியே ஒரு டீசெண்டான ஒரு இடம் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல தண்ணி இருக்குது. ஸோ அங்கங்கே புக்ஸ்லாம் இருக்குது. ரேக் நிறைய இருக்குது. ஸோ ஒரு நார்மலான பிளேஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே ஜிமன் உள்ளே போன உடனே அவனோட மாஸ்க்கு, கேப்பு, ஓவர் கோட்டு எல்லாத்தையுமே அப்படியே கழட்டி அங்கே வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு பிளேஸுக்கு போனால் அவன் போன உடனே அங்கே ஒரு டோரு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. பட் மேலே போகலை, கீழே போகுது. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸு. இப்போ ஜிமன் தான் அப்படியே அவனோட டையை அப்படியே லூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்குள்ளே இறங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த ஸ்டெப்ஸு வழியாக இறங்கி போயிட்டு அப்படியே பார்த்தோன்னா அங்கே ஒரு பெரிய பிளேஸ் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலர் லைட் இருக்குது. ஸோ அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவாக இருக்குது. இப்போ ஜிமன் அப்படியே போயிட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அங்கே ஒரு 2 பர்சன் இருக்காங்க. இப்போ போன உடனே அந்த பர்சன் 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே ஜிமனுக்கு பவ் பண்ணுறாங்க. இந்த பவ்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க. பட் நான் கொடுக்குற வேலையை முடித்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நாங்கள் 2 பேரால் சுத்தமாக முடியல. ஏய், என்ன முடியல? வேணா ஊரே வர சொல்லவா? இங்கே பாரு, இது எவ்வளோ கான்ஃபிடென்ஷியல், எவ்வளோ பெரிய சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். புரியுதா? ஆமாம் பாஸ். என்னடா கோல்டு மெடல் வாங்கினீங்க 2 பேரும்? என்ன கோல்டு மெடல் வாங்கினீங்க? இந்த சிம்பிள் விஷயத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு 2 நாள் ஆயிடுச்சு, அப்படி தானே? இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்களே? இல்லை பாஸ், அது ஏய், சொல்கிறத மட்டும் கேளு. எஸ் பாஸ். இங்கே பாரு, நாளைக்கு ஈவினிங், புரியுதா? நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் கொடுத்த வேலையை நீ முடிச்சு என் கையில் கொடுக்கணும். இல்லைன்னு வையன், அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு ஒன்றும் அது புதுசே கிடையாது. பாஸ், அது ஏய், இந்த பாஸு, மயிறு, மட்டை அதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. எனக்கு வேலை ஆகணும், புரியுதா? புரியுது பாஸ். நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துறேன் பாஸ். எக்ஸ்ட்ரா ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்களே, நான் வேணா வரவா? இல்லை பாஸ், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பவ் பண்ண. ஸோ ஜிமன் தான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு கிளம்புறான். ஸோ இப்போ அப்படியே மேலே வந்த உடனே அந்த டோரு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. இப்போது அப்படியே சைடில் திரும்பி ஒரு பக்கம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போடுறான். ஸோ பாஸ்வேர்ட் போட்டாலும் அது ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே செட் பண்ணுறான். ஸோ இப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்ச உடனே அந்த டோரு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு உள்ளே பார்த்தோன்னா இட்ஸ் ஒரு ரெட்டு தீமாக இருக்குது. இப்போ ஜிமன் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அங்கே ஒரு சோஃபா இருக்குது. சோஃபாவில் உட்காடுறான். ஸோ அங்கே ஜிமனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. ஜிமன் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அந்த பர்சனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ண அந்த பர்சனும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீனை இங்கே இப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே நம்ம ஜெக்கியும் சுகாவும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த காரு போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, ரொம்பவே சின்ன ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு அப்படியே ஸ்டாப் ஆக அங்கே ஜெக்கே தான் அப்படியே கீழே இறங்குறான். ஸோ அவனோட கன் எடுத்து அப்படியே அவனோட பாக்கெட்டில் வச்சுட்டு தான் இறங்குறான். ஸோ அங்கே சுகா தான், இங்கே பாரு, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாத, புரியுதா? ஃபஸ்ட்டு போயிட்டு நல்லா விசாரிச்சுக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு வந்தால் மட்டும் போதும். ஏய், ஏடா விசாரிக்கிறேன்? கன் எடுத்து கேட்டால் சொல்கிற போகிறாங்க. ஜெக்கே அமைதியாவா அப்படின்ட்டு இப்போ சுகா தான் அப்படியே ஜெக்கே கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை தான், இங்கே ஜான்கிற பேரில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை சார்,
ஜானுங்கிற பேரில் இங்கே யாரும் இல்லையே. நல்லா நல்லா பாருங்கள், ஜான்கிற பேரில் இங்கே யாருமே இல்லையா? நோ சார், ஜான்கிற பேரில் இங்கே எந்த பேஷண்ட்ஸும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே மொத்தம் 50 பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டில் யாரோட பேருமே ஜான் இல்லை சார். ஓ அப்படியா? நாங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாமா உள்ளே போய்? நோ சார், பட் இட்ஸ் இல்லீகல். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை இப்போலாம் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏய், அதான் சொல்கிறேன்ல. என்ன இல்லீகல்? சார், அது வந்து இட்ஸ் இல்லீகல் சார். ஸோ புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் கொடுக்கக்கூடாது சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏய் சுகா, இவ ஓவராக பேசிகிட்டு இருக்காடா. கன் எடுத்து போட்டுறவா அப்படின்ட்டு இப்போது செக்கி அப்படியே அவன் கையில் கன் எடுக்க அந்த பொண்ணு அப்படியே பயந்துருது. என்ன இப்போ பயமாக இருக்கா? நான் யாருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? ஜான் ஜங்குக் சார். அது 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 வந்து அது வந்து ஏய், என்ன எவ்வளோ தைரியமாக பேசுனா? இப்போ சவுண்டே காணும். சார், நீங்கள் போகலாம் சார், நீங்கள் போகலாம். அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்கி அப்படியே போக சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அவன் அப்படியே பின்னாடியே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே சுகா ஒரு பேஷண்ட்டாக செக் பண்ணுறான். ஸோ அங்கே ஜானுங்கிற இடத்துல பேரில் யாருமே இல்லை. ஸோ இப்போது ஆக்சுவலாக ஒரு 5 பேஷண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்காங்க பார்க்க வேண்டியது. ஸோ சுகா போயிட்டு ஒரு ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணால் அங்கே அந்த ரூமே ரொம்ப காலியாக இருக்குது. பட் யாரும் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ சுகா தான் அவனோட கன்னை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஜெக்கி பின்னாடியே போகிறான். ஸோ அங்கே எல்லா திங்ஸுமே அப்படியே தான் இருக்குது. பட் அந்த பேஷண்ட் மட்டும் இல்லை. ஸோ அங்கே அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டணுன்னா அங்கே நம்ம ஹோபி தான் அவனோட ஒர்க் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஒர்க் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஹையர் அஃபீஷியல் இருப்பார்ல, ஸோ அவர் அப்படியே வராரு. வந்துட்டு ஹோபியோட டேபிளில் அவனோட கையை வச்சு அப்படியே ரெண்டு தட்டுறான். ஹோபியோட வந்து பார்க்குறான். என்ன மிஸ்டர் ஹோபி, நீங்கள் ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஜெக்கியை பிடிக்கிறதுக்கு என்ன உங்கள் மேலே கேஸ் போட்டு அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க எங்கள் ஹோபி தான் செம்ம கோவம் வருது. ஸோ எங்கள் ஹோபி தான், சார் என்ன நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஜெக்கியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, எனக்கு புரியல சார். இது வரைக்கும் ஜெக்கி மேலே ஒரு கேஸ் ஆச்சும் ஃபைலாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோபி கேட்க அங்கே அந்த ஆஃபீஸர் அப்படியே ஹோபியை பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவரை வந்துட்டு நம்ம ஆஃபீஸர்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? அந்த ஹையர் அஃபீஷியல் வந்துட்டு ஆஃபீஸர் இதுக்கப்புறம், ஓகே? ஸோ அப்படியே பார்க்க ஹோபி தான் அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிக்கிறான். அப்போது அந்த ஆஃபீஸர் தான், ஹோ ஆமாம் இல்லை, ஜேகே மேலே இது வரைக்கும் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் ஆகலை. ஓகே ஹோபி, ஓகே, கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸை சொல்லிட்டு போக எங்கள் ஹோபி தான், ஃபுன்னால் ஒரு மயிரை கூட எப்படி ஜெக்கியோட ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதுடா, சின்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோபி அப்படியே ஒரு மாதிரி திமுறாக உட்காந்துருக்கான். ஸோ இப்போது அந்த ஆஃபீஸர் அப்படியே அவனோட கேபின்குள்ளே போயிடுறான். ஸோ இப்போது இந்த சீனை இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் காட்டணுன்னா ஒரு பர்சன் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு வீடு மீன்ஸ் ஒரு குட்டி கூரை வீடு மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய வீடு அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப குட்டியான ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு வீல் சேரில் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த பர்சனுக்கு அப்படியே கால் வர அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு, என்ன இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க? நான் தான் சொல்லிருக்கேன்ல எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு. அது இல்லை சார், இப்போது இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை சார்? அது வந்து அந்த ஜங்குக் மேலே இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அஃபிஷியலாக எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓ அப்படியா? இப்போ வரைக்கும் அந்த ஜங்குக் ஒரு நல்லவனாகவே இருக்கானா? அவன் மேலே எந்த கேஸுமே ஃபைல் ஆகலையா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நீங்கள் பார்த்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் என் பேங்கில் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். அலையிற பணம் தானே, போடுறேன், பொறுக்கிட்டு போ. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லை உன் இஷ்டத்துக்கு உன் திமிருத்தனத்தால் ஏதாவது பண்ணிகிட்ருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த பர்சன் அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்கிட்ட கேட்க, ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. குட், நல்ல டிசிஷன். இந்த டிசிஷனை இப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணினா உன் உயிர் தப்பிக்கும், புரியுதா? இல்லை யார் என்ன ஏது அந்த சென்டிமெண்ட்லாம் அந்த ஜான் கிட்ட வேலைக்கே ஆகாது, புரியுதா?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே இருக்கவங்களும் தலையாட்டுறாங்க, புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அந்த ஜான் ஜங்குக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட அஃபிஷியலாக ஃபைல் ஆகலையா? அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்குறியா? இமீடியட்டாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அந்த பர்சனும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அங்கே ஜான் தான் அப்படியே வீல் சேரில் இருந்திருப்பான். ஸோ அவன் தான், ஜான் ஜங்குக் நீ ரொம்ப நல்ல மாஃபியாவா? டேஷ், உன்னை விட்டுருவேன்னு நினச்சிட்டியா அவ்வளோ சீக்கிரம்? இதுக்கப்புறம் பாடுறா, இந்த ஜானோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். உனக்கு உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்ல. ஓ மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை போட்டு தள்ளுறேன்டா. அப்புறம் துடிக்கும்ல, வலிக்கும்ல, அந்த வலி அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜான் தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே இவங்ககிட்ட வந்தோன்னா, மச்சான் எப்படி தப்புச்சானே தெரிலடா, எப்படி அவளுக்கு நம்ம வரதெல்லாம் எப்படி தெரியுது? தெரில, ஏதோ நடக்குது, ஆனால் அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன நடக்குது தெரில மச்சான், சீரியஸாக எனக்கு தெரில. ஏதோ பெருசாக யாரோ பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆமாம், அதே தான் இவங்க. ஆனால் இந்த ஜான் ஜங்குக் கிட்ட அவ்வளோ சீரமெல்லாம் எவனும் வந்து ஈஸியாலாம் தொட்ட முடியாது. பார்த்துக்கலாம், பார்ப்போலாம், எங்கே போயிட போகிறான்? வாழணுன்னு ஆசையாக இருக்கும் போல், அதான் தப்பிச்சு ஓடுது. என்னைக்கா இருந்தாலும் அந்த இந்த வேட்டைக்காரனுக்கு தான். வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புறான். ஸோ அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா, நம்ம ஜிமன் தான் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ ஆப்போசிட்டில் உள்ள பர்சனும் அப்படியே சிரிக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சிரிச்சுட்டே இருந்துட்டு, இப்போ ஜிமன் தான், எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் தான் அப்படியே அவரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. எப்படின்னு கேட்டேன். என் பாஸ்வேர்டு முத கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், இட்ஸ் வெரி சிம்பிள். ஓ சிம்பிள், ஓகே. இப்போது இந்த ஜிமனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக எனக்கு உன்னை பற்றி எப்போவோ தெரியும். எப்போவா? புரியல. எப்போவே சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போது என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா, உங்களை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நானும் இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர்னு வச்சுக்கோயேன். அதான் நீங்கள் யார்? உங்கள் பேக்ரவுண்டு எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போக நீயே தெரிஞ்சுப்ப. இப்போது நீ பண்ணிகிட்ருக்கியே ஒரு வேலை. ஆமாம், அதை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். இதை பற்றியும் தெரிஞ்சிருச்சா? சந்தோஷம். அப்போது இந்த இடத்த மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கல, நான் என்ன பண்ணுறேன்னு சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம், அதே தான். இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீ எங்கே போன, அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் ஜிமன். ஃபைன், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும்? எனக்கு உங்ககிட்டேருந்து பெருசாக எதுவும் வேண்டாம். நீ பண்ணுற வேலையில் ஒன் ஆஃப் தி பார்ட்னராக நானும் இருந்துக்கிறேனே. வாட்? நான் பண்ணுற வேலையில் பார்ட்னராவா? எஸ், அதே தான். நீ பண்ணுற வேலையில் நானும் ஒரு பார்ட்னராக இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நீ பண்ணுற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அதில் ஒரு பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் ஜெமன், பண்ண மாட்டியா? இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் வேலை நம்பிக்கை இல்லைன்னா உள்ளே வந்த உடனே கன் எடுத்து பட்டுன்னு போட்டிருப்பேன். சரி, ஓகே, நீங்கள் தானே பார்ட்னரு? ஓகே, லெட்ஸ் பார்ட்னர் அப்படின்ட்டு இப்போது ஜிமன் அப்படியே ரைட் ஹேண்டை கொடுக்குறான். அந்த பர்சன் அப்படியே லெஃப்ட் ஹேண்டை நீட்ட. ஓகே, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டட் இல்லை, சாரி மறந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமன் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அப்படியே கொடுக்குறான். ஸோ 2 பேரும் அந்த இடத்துல அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிட்டு. ஸோ இப்போது அப்படியே அங்கே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டினோன்னா, அங்கே நம்ம ஹோபி அவர் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர்றா. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு ஹோப்போட ஆப்போசிட்டில் அப்படியே உட்கார, ஹோபி இப்படி அந்த பொண்ணை பார்க்குறாரு. என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு கேட்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார் வருவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டா? யார் மேலே? தி கிரேட் ஜான் ஜங்குக் மேலே? என்னது
ஜான் ஜங்குக் மேலேயா கம்ப்ளைண்ட்டா? ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல. ஸோ அங்கே ஹோபி தான் அப்படியே திரும்புகிறான். ஸோ அவனுக்கு பின்னாடி தான் அந்த ஆஃபீஸரோட கேபின் இருக்கும். அங்கே அந்த ஆஃபீஸர் கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி கெத்தாக ஸ்மிக் பண்ணுறான். இங்கே ஹோபி அப்படியே அந்த ஆஃபீஸரை முறைகிறான். முறைச்சோன்னே அவன் அப்படியே நக்கலாக பார்க்கவும் ஹோபி அப்படியே திரும்பிக்கிறான். திரும்பிட்டு என்ன கம்ப்ளைண்ட்? ஜான் ஜங்குக் மேலே உனக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சார், அவர் என்னோடய ஃபேமிலியை கொன்னுட்டாரு. என்ன, ஜங்குக் உன் ஃபேமிலியை கொண்டுட்டானா? ஆமாம் சார், கொண்டுட்டாரு. ஷிட், புரியல. எனி எவிடன்ஸ்? விட்னஸ்னா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது. வாட், விட்னஸ் நீயா? ஆமாம் சார், அதில் பாதிக்கப்பட்ட விக்டமும் நான் தான், அதை பார்த்த விட்னஸும் நான் தான். ஓகே, கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணலாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹோபி அப்படியே அந்த பொண்ணை பார்க்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு அவன் கொடுக்க வேண்டிய அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொடுக்குறா. ஸோ ஹோபி அப்படியே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாரு. ஏன்னா அது அவரோட வேலை. காசு அவர் ஒரு போலீஸ். கண்டிப்பாக ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அப்படியே ஹோபி ஃபைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சு போயிடுது. ஸோ இப்போ அப்படியே அவன் அந்த ஆஃபீஸுக்கிட்ட தான் வரான். உங்கள் வேலை தானே இது? பரவாயில்லையே ஹோபி, கண்டுபிடிச்சிட்டிங்க என்னோடய வேலை தானே? இல்லை, எனக்கு புரியல. ஜேகே மேலே உங்களுக்கு ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கா என்ன? பர்சனல்? இட்ஸ் நத்திங் பர்சனல் ஹோபி. ஹோ, நத்திங் பர்சனல்? எஸ், இட்ஸ் நத்திங் பர்சனல். மீன்ஸ் எனக்கும் ஜேகேக்கும் நத்திங் பர்சனல். பட் உனக்கும் எனக்கும் நிறையவே பர்சனல் இருக்குது ஹோபி. உங்களுக்கும் எனக்கு பர்சனலா? புரியல. நான் 10 வருஷமாக ஏதோ இந்த காக்கி சட்டை போட்டு அப்படியே ரொம்ப நேர்மையாக வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு மெடல் கிடைக்கல, ஒரு பாராட்டு கிடைக்கல. ஆனால் சார், போலீஸில் சேர்ந்த உடனே அப்படியே போனீங்க அப்ராடுக்கு. அங்கே போய்ட்டு சார் பார்த்தீங்க ஒர்க்கு, என்ன மெடலு, கோல்டு மெடலு. எனக்கு காண்டாகுமா ஆகாத சொல்ல சார்? அப்போது என்னோடய கோல்டு மெடலை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்குது. அது நான் பண்ண வேலைக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, புரியுதா? என்னடா வேலை பண்ண? என்னை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸில் நீ 0, பட் ஒர்க்கில் நான் 100 சார். இங்கே பாரு, இப்போ பண்ணுற ஒரு கேவலமான வேலை. இந்த மாதிரி வேலை நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். ஓ, அப்போது நான் பண்ணுறது உனக்கு கேவலமாக இருக்குது? ஆமாம், கேவலமாக இருக்குது, ரொம்பவே கேவலமாக இருக்குது. நீ அந்த ஜானோடாலாம் என்ன? என்னது ஜானா? ஜானுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் யார்? இல்லை, எனக்கு இப்போது 2 தாட் இருக்குது. ஒன்று, நீ ஜானோட ஆளாக இருந்து என் ஜேகே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி என் மூலியமாக அவனுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஒன்று சொல்கிறேன், என் மூலியமாக என் ஜேகேக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க விடவே மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ சொன்னியே இது பர்சனல் வெஞ்சன்ஸ் உனக்கு எனக்குன்னு. மேபி இதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் எதுவோ ஜெயிக்க போகிறது நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போகிறான். ஸோ அந்த ஆஃபீஸர் அப்படியே முறைக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் ஒரு 1 hour கழிச்சு தான் காட்டுறோம் வீட்டில். ஸோ வீட்டில் எல்லோரும் அப்படியே கேதர் ஆகிருக்காங்க. அங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்க ஹோபி? கேஸா? அதுவும் ஜேகே மேலையா? யார் அது? என்ன விஷயம்? இங்கே பாருங்க ஆரம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன அமைதியாக இருக்கணும்? என் தம்பி மேலே என்ன கேஸ் இருக்குது அப்படி? எவன் கொடுத்தது? ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமாம், பொண்ணு தான். அவங்க ஃபேமிலியை இவன் கொன்னுட்டான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் விட்னஸும் அவள் தான், விக்டமும் அவள் தான்னு சொல்கிறா. ஓ, அப்படியா? இது யாரோட வேலையாக இருக்கும்? எல்லாம் யாரோட வேலை? அந்த ஜானோட வேலை தான். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஜானோட வேலையாக தான் இருக்கும். இப்போ என்ன கேஸ் போட்டியா என் தம்பி மேலே? ஜேகே இப்போ கொண்டு போய் என்ன ஜெயிலில் வைக்க போறியா? சொல்லு ஹோபி, ஜேகே கொண்டு போய் ஜெயிலில் வைக்க போறியா? ஆரம், அவன் உங்களுக்கு மட்டும் தம்பி கிடையாது, எனக்கும் தான் தம்பி. அதான் தெரியுது. இப்போது அவன் மேலே கேஸ் போட்டு வந்து உட்காந்துருக்கடா நீನು. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவன் ஆஃபீஸர். அந்த இடத்துல அந்த பொண்ணு எவிடன்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ண போது நான் போட்டு தான் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? அதுக்காக என் தம்பியை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாரு ஹோபி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜேகே மேலே எப்படி ஒரு கேஸ் வரலாம்? ஓ, ஆரம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இங்கே ஹோபியும் ஆரம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப கூலாக அப்படியே நம்ம யோங்கி தான் கையில் அவரோட லாயர் கோட்டை வச்சுட்டு ஒரு லாயர் கையில் எப்பவுமே ஒரு பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், மடித்து வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த பேப்பர் ஒரு கையிலையும் ஒரு கோட்டை ஒரு கையிலையும் வச்சுட்டு அப்படியே வர்றாரு. ரொம்ப கூலாக வர்றாரு அங்கேருந்து. ஸோ எங்கள் ஹோபி தான்
இங்கே பாரு சுகா, நான் வேணும் எதுவும் பண்ணல. ஏய் எனக்கு தெரியுங்கய்யா, எதுக்கு நீங்கள் இவ்வளோ உங்களை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதுக்காக போய்ட்டு இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். அது இல்லை, அவள் தான் விட்னஸ்ன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கா. இப்போது அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அப்படி ஜேகே எதுவுமே பண்ணல. அதெல்லாம் சும்மா பொய்யா உருவாக்குனதாக இருக்கலாம். இந்த இவங்கக்கிட்ட கேஸ் வந்துருச்சுன்னா தோத்துருவேனா? சொல்லுங்கள். அதுவும் என் ஜேகே மேலே ஒரு கேஸ் போடும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் கூலாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேஸ் போட்ட அந்த ஃபைல் காப்பியும் அதுக்கப்புறம் வந்து அந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஹோபி. அப்படியே சுகா வாங்கிட்டு அப்படியே சோஃபாவில் போயிட்டு உட்காந்துட்டு, ஜென் எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா, ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஜென்னும் அப்படியே போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அங்கே ஆரம்புக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன தான் இவங்க சொன்னாலுமே இப்போது நம்ம ஜெக்கே பார்த்தோன்னா அவர் கூலாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, எதையுமே கண்டுக்கல, அவ்வளோ கூலாக இருக்கார். ஸோ இப்போது ஒரு 5 மினிட்ஸ் யாருமே எதுவுமே பேசலை, அப்படியே போகுது. இப்போது ஒரு சவுண்டு, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே வேகமாக வர்றான் ஜேகே கிட்ட. மாமா உனக்கு என்னாச்சு? ஏதோ கேஸ் அதுன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? ஏய் டேங், என்ன சொல்கிற? நியூஸில் வருதா? ஆமாம், நியூஸில் பார்த்து தான் இப்போ நான் வேகமாக வர்றேன். எங்கள் காலேஜ் ஃபுல்லாக இதான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏய் ஹோபி, அந்த டிவியை போடு அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கே டிவியை தான் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஹெட்லைனே ஜேகே தான். ஸோ அந்த பொண்ணு எல்லா மீடியா ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு என்னோடய பேரண்ட்ஸு என்னோடய ஃபேமிலியவே இது பண்ணுறது ஜேகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கே ஃபுல்லாக ஹெட்லைனே ஜேகே தான் போயிட்டுருக்காரு. ஒரு பெரிய மாஃபியாவில் அவர் ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த இல்லீகல் வேலையும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு மாஃபியாலேயும் ஒரு நல்ல மாஃபியா அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஜேகே. ஸோ இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய கேஸ் வந்தோன்னா எல்லாருக்குமே செம்ம பரபரப்பாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு. இதுக்கு தான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நடந்துட்டு இருக்க. இங்கே நம்ம டேங் தான், மாமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு மொபைலை வாங்கி பார்த்தா ஜேகே அங்கே ஆங்கிரி பேர்டு விளையாண்டுட்டு இருக்காரு. மாமா உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு கூலாக உட்காந்து ஆங்கிரி பேர்டு விளையாண்டுட்டு இருக்க. எதுக்குடா எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அங்கே பாரு, நியூஸ்க்கு ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக நீ தான் இருக்க, பெருமைப்படுங்க. நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக உன் மாமா இருக்கேன்னு பெருமைப்படு. மாமா விளையாண்டுட்டு இருக்காத மாமா. ஏய் இப்போ என்ன பிரச்சனை? மாமா உன்னை பற்றி கொஞ்சமாவது யோசி, இங்கே என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு. ஏய் நான் ஏன்டா யோசிக்கணும்? என்னை பற்றி நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே, அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும்? அப்படின்ட்டு ஜேகே சொல்ல அங்கே யோங்கி அப்படியே சிரிக்கிறான். ஸோ இப்போ டேங் தான், என்ன யோங்கி நீங்களும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் தான் பொறுப்பு இல்லாமல் பண்ணிகிட்ருக்காருன்னா நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய இஷ்யூ? ஏய் டேங், நீ நினைக்கிற மாதிரி இது பெருசு தான், ஆனால் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே சொல்லு யோங்கி, நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், இங்கே இரு. ஒரு 2 டேஸில் நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். 2 டேஸ் ஆகுமா? டேய் பிரச்சனை கொஞ்சம் பெருசு, 2 டேஸ் ஆகும். ஓகே 2 டேஸ் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ என்ன வீட்டுக்கு போறியா? கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். ஜிம்மனே நான் மார்னிங் பார்த்தது, அதுக்கப்புறம் கால் பண்ண எடுக்கலை, என்னாச்சுன்னு தெரில, நான் போய் பார்க்குறேன். ஓகே பார்த்து பத்திரமா போ. ஓகே ஜேகே, நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன டென்ஷன் ஆகாமல் இருன்னு சொல்ல போகிற அதானே? சேச்சே, உன்னை பார்த்தா எனக்கு தெரியுமே, அதோ அங்கே நிற்கிறானே உன் புருஷன், அவனை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அப்படியே போக, யோங்கி நீங்களும் அப்படி போனால் என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதாவது சொல்லுங்கள், இப்போ என்ன நடக்கும் எதுவுமே எனக்கு புரியாமல். ஏய் பாடுறா அவனை அப்படின்ட்டு யோங்கி பாட்டுக்கு கூலாக போயிடுறான். எங்கள் ஜேகே தான், ஏய் வா போகலாம். ஏய் ஜங்கு, என்ன நீ மாஃபியாவாக இருந்தா பெரிய ஆளா? எவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு கூலாக இருக்க, அது எவ்வளோ பெரிய சீரியஸான மேட்ரு, எதையுமே கண்டுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மிரட்டுற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு அங்கே சிரிப்பு தான் வருது. நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பாக இருக்கா? நான் எவ்வளோ கோவமாக கேட்டுட்ருக்கேன் தெரியுமா? சரி நீ கோவப்படுறேன்னு எனக்கு புரியுது, வா
ரூமுக்கு போய் கோவப்படலாம். இங்கே பாரு, இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ் உனக்கு புரிய மாட்டுது. அவள் விட்னஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கொலைக்கேஸ் மேலே போட பார்க்குறா. இது கோர்ட்டில் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போது ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்க வாயை மூடுற மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே தூக்கி தோலில் போட்டுக்கிறான். நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஏடா பண்ணிட்டு இருக்க, என்னை இறக்கி விட்றா, டேய் மாமா இறக்கி விட்றா, ஏய் வாயை மூட்டு வாடா அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படியே தோலில் போட்டு தூக்கிட்டு போடுறான். என்னை இறக்கி விடுறான். அந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக இருக்குது தெரியுமா? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயோன்னு ஜெயிலில் இருக்க போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இது ஏதாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டே பண்ண வாய் இதான் பாரு, ரூமுக்கு வாடி, எப்படி மூட வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அங்கே அப்படியே அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டேவங்களோட வாய் மூடுற மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா ஆரமும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். அப்போ ஜிந்தா வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜின், உனக்கு தான் தெரியும்ல, அவன் இது சாதாரண கேஸ் கிடையாது. சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது மர்டர் கேஸுடா. நாளைக்கு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஹே, அவன் கோலா இருக்கான், அவனோட லாயர் யுங்கியும் கோலா இருக்கான். நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஏன் யுங்கி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஹே, யுங்கி மேலே எப்படி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்? இங்கே நம்பர் 1 லாயரே அவன் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? எனக்கு தெரியல ஜின், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே இருக்குது. நடக்கிற எதுவுமே சரியில்லை. இங்கே பாரு ஆரம், வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கரெக்டாக நடக்காது. ஒரு சில நேரத்தில் நல்லதும் நடக்கும், ஒரு சில நேரத்தில் கெட்டதும் நடக்கும். நல்லது நடக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கிறோமோ, கெட்டது நடக்கும்போது அதே மாதிரி அதை சமாளிக்க கற்றுக்கணும். கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னு வையன், அது நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடும். இங்கே பாரு, ஒருத்த லைஃப்பில் நல்லதும் கெட்டதும் சரிசமமாக தான் கிடைக்கும். புரியுதா? ஏய், ஏடா தத்துவம்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். டென்ஷனாக இருக்கியா? ஆமாம், எனக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜின்னு தான் போயிட்டு ஆரமோட ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். கை போட்டு அப்படியே அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். ஸோ ஆரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஸோ ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஜின்னோட கண்ணை பார்க்குறாரு. இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க பார்த்துப்பாங்க. புரியுதுடா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல, இப்போ ஜிந்தா அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் கிட்டத்தில். ஸோ ஆரம் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். இப்போ அப்படியே 2 பேருக்கும் நடுவில் ஒரு பையன் வந்துட்டு 2 பேர் இந்த பக்கம் ஒரு கையும் அந்த பக்கம் ஒரு கையும் சொல்லிட்டு பிரித்து விட்டுறான். அங்கே ஆரம் தான் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். அது நம்ம நமிதான். நான் இங்கே இருக்கும்போது 2 பேரும் முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஒரு சின்ன பையன் இருக்கேன்னு என் முன்னாடி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு விவஸ்தையே இல்லையா அப்படின்ட்டு கேட்க, அங்கே ஆரம் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் சைடு பண்ணிட்டு அப்படியே அங்கே எங்கே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிந்தா, இது மட்டும் நீ சின்ன பையனா? ஏண்டா நீ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற? நமி கரெக்டான நேரத்துக்கு தப்பாக வந்து எப்படா கெடுத்து வர்ற? அதுதான் இந்த நமின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் என் கண்ணை முன்னாடி 2 பேரும் முத்தம் கொடுத்தீங்க, ஏன்டா பண்ணுவேன்? என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுப்பேன், ஏன்டா பண்ணுவேன்? அவரை ஏன் அப்பா நீ முத்தம் கொடுக்கக்கூடாது? சரிப்பா, நான் முத்தம் கொடுக்கல, நீனே அப்பா வச்சுக்கோ. டே நமி, ஏன்டா அப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டு அங்கே அப்படியே அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே யுங்கி வீட்டில் காட்டினோன்னா அவன் அப்படியே போகிறான். போயிட்டு ரூமில் பார்த்தா அங்கே ஜிமன் இல்லை. ஸோ யுங்கிக்கு மார்னிங்கே ஒரு மாதிரி டவுட் வந்திருக்கும். காசு வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் எப்போவுமே ஷவர் பண்ண மாட்டான். ஸோ இப்போ அது மாதிரி அவன் அந்த டென்ஷனில் அப்படியே விட்டுருப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்தா அவனோட மொபைலு எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அவன் குளிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியுது. ஸோ அவன் பாட்டுக்கு அவனோட கோட்டு, அவனோட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவனுமே வந்து அப்படியே பெட்டில் உட்காடுறான். ஸோ இப்போது அப்படியே ஜிமினோட மொபைல் ரிங் ஆக நம்ம இவங்க அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஜிமினோட கால்ஸை எப்போவுமே இவங்க அட்டன் பண்ண மாட்டார், நம்ம இவங்களோட கால்ஸ் எப்பவுமே ஜிமின் அட்டன் பண்ண மாட்டாங்க. பட் இப்போது அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இவங்க அப்படியே அந்த மொபைலே பார்க்குறான். ஸோ அந்த கால் வந்துட்டு கட் ஆகிடுது. ஸோ அப்படியே இப்போ அகெயின் வந்தால் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அதே மாதிரி அகெயின் கால் வருது. இப்போ யோங்கி அப்படியே அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே, சார் இங்கே ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் சார், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார், எங்களுக்கு உங்கள் ஹெல்ப்பு கொஞ்சம் வேணும் சார். எங்களுக்கு புரியுது நீங்கள் 1 மந்த் லீவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ப்ளீஸ் சார் உங்கள் கொஞ்சம் வர முடியுமா சார்? ரொம்ப எமர்ஜென்சி சார். இங்கே அந்த சர்ஜரி உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேச எங்கள் யோங்கி தான் அப்படியே அவன் குளிச்சிட்ருக்கான். வந்தோன்னே சொல்கிறேன் கண்டிப்பாக. நான் அவனோட ஹஸ்பண்ட். ஓகே சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் சார், ரொம்ப எமர்ஜென்சி சார். ஓகே, கண்டிப்பாக வர சொல்கிறான். அவன் 1 மந்த்து லீவில் இருக்கானா? ஆமாம் சார். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும், சும்மா ஒரு டவுட்டுக்கு கேட்டா. ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷுங்கி அப்படியே அந்த காலை கட் பண்ணுறான். கட் பண்ணிட்டு அவன் அப்படியே ஹேர் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுறான்.
ஜெமுனா, என்ன பண்ணுற? எனக்கு தெரியாம அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு 1 month லீவா? ஓகே. அப்படின்ட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜிம்மன் அப்படியே ஷவர் பண்ணிவிட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வரான். அவனோட தலையை அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே வரான். யுங்கி எப்போ வந்த? ஜிம்மன் இப்போ தான், ஜஸ்ட் நவ். ஓ ஓகே. அப்புறம் என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு உன்னோட ஃபேஸு? இன்றைக்கி ரொம்ப வேலையா? ஆமாம், கொஞ்சம் அதிகம்தான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே இவங்களோட லேப்பில் உட்காந்துக்கிறான். லேப்பில் உட்காந்து அவன் அப்படியே ஷோல்டர் அப்படியே கை போட்டுக்கிறான். கை போட்டு இவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்படியா, ரொம்ப வேலையா, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா என்ன? ஆமாம், கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படி அவன் தலையை அப்படியே பிடிச்சி விடுறான். அங்கே பெயினாக இருக்க இடத்துல அப்படியே பிடிச்சி விடுறான். ஸோ பிடிச்சி விட்டுட்டு இப்போது ஜிமின் யோங்கி தான் அந்த கையை அப்படியே எடுத்து வரான். என்னாச்சு? உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும். என்ன என்ன யோங்கி கேட்கணும்? கேளு. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீ ஜாப் போனியா? ஆமாம், போயிட்டு தான் வந்தேன். ஏன், என்னாச்சு? அப்புறம் எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஷவர் பண்ணிகிட்டு இருந்த? என்ன ஷவர் பண்ண? எப்பவும் போல தானே பண்ணேன். ஏய், எப்போவுமே நீயும் நானும் ஒன்றா தான் ஷவர் பண்ணுவோம். இந்த 2 டேஸாக உன் மேலே ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே வரல. கேட்டதுக்கு நான் அங்கேயே ஷவர் பண்ணேன்னு சொன்னேன். இன்றைக்கி மார்னிங் நான் கேட்டேன், பட் இப்போது அவசரமாக ஷவர் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்க அங்கே ஜிம்மன் அப்படியே பார்க்குறான் யோங்கியவே. ஸோ இப்போது அப்படியே ஜிம்மன் எந்திரிச்சிக்க பார்க்க யோங்கி அப்படியே டைட்டாக அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்கார வச்சுக்கிறான். சொல்லு, எங்கே போகிற? அது அது வந்து ஜிம்மன், நீ ஏதோ பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. நீ எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நீ எங்கேயும் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது, புரியுதா? யோங்கி, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? குழந்தைனா? கிடையாது, நீ குழந்தைன்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஆனால் நீ எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. ஆனால் யோங்கி, இந்த கதையில் உன் ஹெல்ப் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிகிட்ருக்க? இந்த ஜிம்மன் யாருன்னு உங்கள் யாருக்குமே நான் இது வரைக்கும் காட்டினதில்ல. ஸோ என்னை தனியாக விடுங்களேன், நான் பார்த்துக்கிறேன். ஜிம்மன், எங்கள் பாரு யோங்கி, உன் ஹஸ்பண்டை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும் ஜிம்மன், இருந்தாலும் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏய், அமைதியாரு, நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். அது நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? இருக்கு, அதோட வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல அதுக்கப்புறம் யோங்கி எதுவுமே பேசலை. அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். ஏன், கோவமாக இருக்கேன் என் மேலே? இல்லை, கோவமாலாம் இல்லை. இந்த யோங்கியோட ஹஸ்பண்டு யோங்கி மாதிரி தானே இருக்கணும். அதனால் நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன் சொல்லு? அப்போ எதுக்கு சார் ஃபஸ்ட்டு மட்டும் என் மேலே கோவப்பட்டீங்களா? ஆமாம், எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுன்னு தெரியும் போது கோவம் வருமா வராதா? ஓ அப்படி. ஆமாம், அப்படி தான். சரி ஓகே, எப்போ சாருக்கு கோவம் போயிடுச்சா? தெரியல, போயிடுச்சா என்னன்னு? ஓ அப்போ தெரியல. ஆமாம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸு க்யூட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நைட் அப்படியே ஜாலியாக அப்படி இருந்துருவாங்க. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆயிடுது. ஸோ மார்னிங் ஆனால் அங்கே அப்படியே நம்ம ஜிம்மனுக்கு தான் கால் வருது. ஸோ யோங்கி அப்படியே தூக்கத்துலேயே காலை எடுக்கிறான். ஸோ டக்குன்னு அவனுக்கு ஒரு முழிப்பு வருது. ஸோ டக்குன்னு அப்படியே முடிச்சு பார்க்குறான். பார்த்தா அதே நம்பரு. ஐயோ, நைட்டு ஜிம்மன்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஜிம்மன் எந்திரியேன். என்ன சுகா, அடுத்த ரவுண்டா? ஏச்சி ஆசையை பாரு, எந்திரா ஃபஸ்ட்டு. என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்லேருந்து நேற்று கால் வந்துச்சுடா. சரி, ஏதோ எமர்ஜென்சி பேஷண்ட்டு சொன்னாங்க, பட் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்ன இப்போது? ஏடா டாக்டர் வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிற? கால் அட்டன் பண்ண. பேசுந்தா அட்டன் பண்ணி பேசு யோங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிம்மன் சொல்ல. ஸோ யோங்கி அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் அந்த டாக்டரை அனுப்பி வைக்காமல் இருந்தீங்கன்னா சீரியஸாக எங்களால் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கவே முடியாது. எப்படி சார், நான் ஃபோனை கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த டாக்டர் வந்துட்டாங்க. என்னால் நம்பவே முடியல சார். நீங்கள் ரொம்ப பெரிய ஜீனியஸ் சார். ஹாஸ்பிட்டலை விட்டு லீவ் போட்டு போனாலும் எப்படி சார் உங்களால் முடியுது? நீங்கள் அப்படி சார் இப்படி சார் சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. இங்கே யோங்கிக்கு எதுவுமே புரியல. அங்கே ஜிம்மன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு வேலை கட் பண்ண ஓகே தானே எல்லாம்? ஓகே சார். காலை கட் பண்ணா அப்படின்னு சொல்ல அங்கே ஓகே சார், ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்களா? என்ஜாய் அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். சரி, எனக்கு புரியுது, அதெல்லாம் அப்படித்தான். பிகாஸ் நான் டாக்டர் பார்க், புரியுதா?
என்னோடய பேஷண்ட்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் யோங்கி. அதான் முன்னாடியே ஒரு டாக்டர் அனுப்பி வச்சேன். நீ ரொம்பலாம் சர்ப்ரைஸ் ஆகாது சரியா? தட்ஸ் மை பாய் அப்படின்ட்டு க்யூட்டாக அப்படியே யோங்கி ஜிம்மனோட தலையில் அப்படியே பேட் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம டெக்குக் வீட்டு சைடு காட்டினோன்னா அங்கே ஜெக்கி தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே வெளியே நிறைய சவுண்ட் கேட்குது. ஸோ தேவங்கால தூங்க முடியல. ஸோ அப்போ அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு பால்கனியில் போயிட்டு பார்க்குறான் என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே ஜெக்கியோட வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துல கேஸ் கொடுத்துருக்கா, அவளே விட்னஸாக இருக்கா. ஸோ அந்த இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஒரு மாஃபியா மர்டர் கேஸு. ஸோ அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ மொத்த மீடியா ப்ரெஸ்ஸும் அப்படியே வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கு. இப்போ அவங்க அதை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிட்டு வேகமாக வர்றான். டே ஜெக்கே 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 எந்திரி ஜெக்கே. என்னடா காலையிலே இருக்கடா எழுப்பிட்டுருக்க, சும்மா கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டியா? டே ஜெக்கே வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என்ன நடக்குது? ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வெளியே வந்திருக்காங்க. என்னது ப்ரெஸ்ஸு மீடியாவா? ஆமாம். ஷோ இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏய் இப்போ எதுடா எவ்வளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் வேறு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் பேபி கூலாரு பேபி, பார்த்துக்கலாம். ஏ செக்கி நீ எப்படா இவ்வளோ கூலாக இருக்க? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று மட்டும் ஆரம்பிச்சிட்டான்டா. ஏன் நைட்டு பண்ண மாதிரி இப்போவும் ஏதாவது பண்ணாதான் அடங்குவியா என்ன? ஐயோ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அமைதியாரு அப்படின்ட்டு இப்போ செக்கி அப்படியே எந்திரிச்சு அங்கே பால்கனி போகலான்னு பார்க்குறான். இப்போ நீ போனா ஸ்டில் எடுப்பாங்க, வேணாம் விட்டுரு பார்த்துக்கலாம். ஓ ஸ்டில் எடுப்பாங்கல்ல? ஆக்சுவலாக நானும் பார்த்தேன் நேற்று. என் பிக்சர் அவ்வளோவா ஒன்றும் கிளியராக இல்லை. இப்போ நான் போயிட்டு 4 போஸ்ட் கொடுத்தேன்னா எடுத்துப்பாங்கல்ல. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஏதோ பெருமையாக சொல்லிட்டு இருக்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து உன்னை மாடலர் மாதிரி இங்கே போர்ட்ரேட் பண்ணுவாங்க, உனக்கு புரியுதா? ஏய் அதோ அங்கே இருக்கே அந்த பிளாக் கோட்டு, அதடு இங்கே பாரு ஜெக்கி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா. ஏய் எர்ரா அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே அங்கே நம்ம அவங்க தான் அந்த கோட்டை எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த கோட்டை எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே பால்கனி போகிறான். ஸோ கீழே அவ்வளோ ப்ரெசன்ட் மீடியா இருக்காங்க. ஸோ பார்த்துடுறாங்க மேலே ஜெக்கி இருக்கதை. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் ஒரு அப்பாவே பொண்ணோட குடும்பத்தை அப்படி கொண்டுட்டு நீ எப்படா அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு கத்திட்டு இருக்காங்க. மீடியாலாம் இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு செம்மையாக ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஜெக்கி அவனோட ஃபேஸில் எந்த டென்ஷனையுமே காட்டிக்கல. அவன் பாட்டுக்கு கூலாக நின்றுட்டு இருக்கான். நீங்கள் எடுத்துக்கோங்கடா, அவங்களால எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். இங்கே டேங்க்கு தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். ஸோ உள்ளே வந்துட்டு ஏய் எங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு காலேஜ் இருக்குல்ல போலையா நீ? மாமா உனக்கு மரக்கரை கலண்டுருச்சா? நட்டு இருக்குல்ல, நட்டு லூஸ் ஆயிடுச்சா இல்லை ஃபுல்லாக கலண்டு விழுந்துருச்சா? ஏய் எதுக்குடா இப்படி கேட்டுட்ருக்க? ஓ மாமா ஒரு மாஃபியா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. கடவுளே என்னால் முடியல மாமா, இப்போ நீ என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்க? ஏய் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னை பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் குழந்தை ஜங்கு கிடையாது, த கிரேட் ஜான் ஜங்கு, புரியுதா? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ போயிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்கள எதுவுமே பேச முடியல. ஸோ அப்படியே குளிக்க போயிடுறான். இந்த பக்கம் ஜெக்கி அப்படியே வந்து அவன் பெட்டில் உட்காடுறான். பெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப யோசிக்கிறான். இப்போது அப்படியே ஜெக்கிக்கு தான் ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் அப்படியே அட்டன் பண்ண, என்னடா உன் வீட்டு முன்னாடி பிரச்சனை நிற்கிறாங்களா? ஆமாம் யோங்கி, நிறைய பேர் இருக்காங்களா, நான் வேற நல்லா போயிட்டு 4 போஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன். என்ன சொன்னா? போஸ்ட் கொடுத்தியா? ஆமாம். டேய் உனக்கு எதிராக வெளியே 1000 பேர் கிடையாது, 1,00,000 பேர் போராட்டத்தில் இருக்கானுங்க. நீ என்னடா கூலாக இருக்க? எங்கள் பாரு சுகா, எனக்கு எதிராக வெளியே எத்தனை பேர் இருக்கான்னு எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு துணையாக என் கூட யார் இருக்கான்னு தான் முக்கியம். நீ இருக்கல்ல, அப்புறம் என்ன எனக்கு? ஓ என்ன மச்சான் சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறியா என்ன? சேச்சி உனக்கு எனக்கும் சென்டிமெண்ட்லாம் செட்டே ஆகுது மச்சான். ஆமாம் இல்லை, எனக்கு கேஸ் இருக்குது, காலை வைக்கிறியா? ஏய் சுகா, என்ன ஜெர்மனுக்கு தெரியுமா? இல்லை அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்த்துக்கோ. டேம் அவன் காலேஜ் போயிட்டான். சரி ஓகே பார்த்துக்கோ.
அப்படின்ட்டு சுகா அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஜெக்கே வெளியே போக முடியல, வெளியே ஃபுல்லாக ப்ரெஸ் இருக்காங்கல்ல, ஸோ அதனால் வெளியே போக முடியாது, உள்ளே தான் இருக்காங்க. ஆரம் வெளியே போகிறாங்க, எல்லாருமே வெளியே போகிறாங்க, பட் ஜெக்கே மட்டும் வெளியே போகலை. அவன் ஸ்டில் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவனுக்கு அப்படி இருக்க பிடிக்கவே இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குது. பட் இவங்க சொல்லியிருப்பான் இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க சொன்னதுனால ஜெக்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கான். ஸோ அந்த பக்கம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு காட்டணுன்னா அங்கே சேம் அதே வீடு தான் காட்டுறோம். ஸோ அந்த வீட்டில் ஜான் தான் அப்படியே வீல் சேரில் உட்காந்துருக்கான். டேய், அவன் பேர் ஜியான் கிடையாது, ஜான், ஓகேவா, ஜான். அவன் அங்கே நியூஸ் பார்த்து தான் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அவன் பக்கத்தில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. என்ன எப்படி போயிட்டுருக்கலாம், அந்த ஜேகே இதுலேருந்து தப்பிக்கவே கூடாது, புரியுதா அப்படின்ட்டு கேட்க. ஸோ அந்த பக்கத்தில் உள்ள பர்சன் அப்படியே ஹெட்டை மட்டும் புரியுது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். ஸோ இப்போ ஜான் தான், எங்கே பாரு, நீ ஏதோ பெரிய பிடுங்கி மாதிரி தனியாக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படிலாம் போனேன்னு வையேன், அவ்வளோதான். இந்த ஜானுக்கு கீழே தான் எப்போவும் நீ இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பர்சன் அப்படியே ஜானை பார்க்குறாங்க. ஸோ ஜானை பார்த்துட்டு அகெயின் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. இங்கே பாரு, உன்னை நான் என் கூட வச்சுருக்கிறது ஏதோ எனக்கு சேஃப்டி கிடையாது, நீ எனக்கு எதிராக எதையும் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்கும் உன்னை என் கூட வச்சுருக்கேன். இதுவே நீ எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினச்ச, அவ்வளோதான், உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஜான் தான் மாஃபியா வேர்ல்டோட நம்பர் 1 இருக்கணும், புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஜான் கேட்க அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு ஜான் கிட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். இப்போது ஜான் தான் அப்படியே அவனோட வீல் சேரை அவனை இது பண்ணிட்டு அப்படியே போகிறான். ஸோ அங்கே போகிற ஜானை இந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டே என்ன சொன்ன, உனக்கு கீழே நான் இருக்கணுமா? ஜான், இந்த கதையில் நீ வில்லன்னு நினச்சிட்ருக்கியா? கிடையவே கிடையாது, போக போக தெரியும் நீ வில்லனா இல்லை யார் வில்லன்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see மிஸ்டர் ஜான் அப்படின்ட்டு ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அந்த பர்சன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான். ஸோ இப்போது அப்படியே ஜெக்கியோட வீட்டில் காட்டினோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப காண்டாக இருக்குது வீட்டிலே இருக்கிறது. ஸோ இப்போ அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. டாங் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வீட்டுக்கு வர்ற டைம். ஸோ அவன் அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அவன் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அங்கே அப்படியே அந்த காரு பஞ்சர் ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே புரியல. இப்போ அப்படியே இறங்கி பார்க்குறாங்க. ஸோ 4 வீலுமே ஏதோ குத்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுது. ஸோ உள்ளாட்டி அவங்க அப்படியே உட்கார வச்சுட்டு அங்கே அந்த செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த காரை கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அவங்க தான் அப்படியே காரை விட்டு இறங்குறான். பாஸ், நீங்கள் இறங்காதீங்க, உள்ளே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி இந்த 4 ஓட்ட வீலை வச்சுட்டு என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிருவீங்களா? இல்லை சார், அது வந்து என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், நான் அவன் கூட போய்க்கிறேன். பாஸ், என்ன சொல்கிறீங்க? சிகிச்சைக்கு தெரிஞ்சா நான் பார்த்துக்கிறேன். இப்போ இங்கேயே நின்று என்ன ஏதாவது வந்து போட்டு தள்ளிட்டானா நீ சொல்லிப்போய் அவன் பாஸ் கிட்ட என்ன சொல்லுவ? இல்லை பாஸ், அது வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. சரி, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பவ் பண்ண அங்கே டேங் தான் அப்படியே போகிறான். ஸோ ஆக்சுவலாக ஒரு பைக் அந்த மாதிரி கிடையாது, அது ஒரு காரு. ஸோ கார் அப்படியே வர டேங் வந்து அந்த காரில் அப்படியே ஏறிக்கிறான். ஸோ இங்கே அந்த பாடிகார்லாம் அப்படியே குனிஞ்சு அப்படியே பவ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ காருக்குள்ளே ஏறிட்டு அந்த காரு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ போயிட்டு சேம் அதே பிரிட்ஜில் நிற்குது. பிரிட்ஜில் நிற்கும்போது ஆக்சுவலாக அந்த காரு ஒன்று கிடையாது. அந்த இடத்துல இப்போ ஒரு 4-5 காரு அப்படியே வந்து அந்த ஒரு காருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுக்குது. இப்போது டேங் தான் ஆக்சுவலாக உள்ளே இருப்பான்ல, அவனுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. அங்கே டேங் தான் இப்போது நேரில் வர அளவுக்கு என்னாச்சு? எப்போவும் எல்லாத்தையும் காலைல தானே சொல்லுவீங்க. காஸ் திஸ் டைம் இஸ் டூ சீரியஸ். சீரியஸா? எதை பற்றி சொல்கிறீங்க? You know, this is not a easy matter, Taeyong. This is so serious. If you think that's easy, no, never. அதாவது இப்போது என்ன சொல்ல வரீங்க? ஜேகேயோட மர்டர் கேஸா? எஸ், தட்ஸ் த பாயிண்ட். அதான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். இது ஈஸியான கேஸ் கிடையாது. ஆனால் அவன் ரொம்ப கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். ஐ வில் கலெக்ட் சம் நியூஸ், ஆல்சோ இன்ஃபர்மேஷன், டேக் இட் அப்படின்ட்டு அவர் ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ டேங் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன இதெல்லாம் அந்த ஜான் பண்ணதா? எஸ்,
இட்ஸ் ஃபுல் பிளான் ஜான். வெல் பிளான்டு, ஆல்சோ வெல் எக்ஸிக்யூட்டிங். இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோன்ட் worry டயோங், காஸ் ஜேகே இஸ் நாட் அ ஈஸி பர்சன், யூனோ. அது எனக்கு தெரியும். ஆனால் ஆனால் அவன் இந்த கேஸ்லேருந்து ஜஸ்ட் கூல், ஓகே. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், காஸ் he is not only my partner, he is important person in my life. I will take care of everything. You go now. And this meeting, நான் கண்டிப்பாக ஜெகி கிட்ட சொல்ல மாட்டேன். ஓகே, குட் பை, யூ மே கோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே அந்த காரை விட்டு இறங்குறான். இறங்கிட்டு அப்படியே போ பண்ண அந்த பர்சனும், அந்த பர்சனுக்கு பின்னாடி அப்படியே ஒரு 5 cars அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கிளம்பிடுது. ஸோ இந்த பக்கம் டேங் தான் அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறான். ஸோ இப்போது நைட்டு அந்த மாதிரி டைம் ஆயிடுது. இப்போ வரைக்குமே ஜெகி எதுவுமே பெருசாக கண்டுக்கல, எதையுமே கண்டுக்கல, அவன் ரொம்பவே கூலாக இருக்கான். இப்போ நைட்டு ஆல்மோஸ்ட் இட்ஸ் 10. இப்போது அப்படியே நம்ம ஜெகிக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் அப்படியே அட்டன் பண்ணால் அவன் அப்படியே அந்த காலை அட்டன் பண்ண உடனே செம்மையாக ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகிட்டு இப்போ வா அப்படின்ட்டு கேட்க அங்கேருந்து ஒரு ஆன்சர் வருது, இப்போவே நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு அந்த காலை அப்படியே கட் பண்ணிட்டு அங்கே இருக்க டேங்க பார்க்குறான். ஸோ டேங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கான். டைம் பார்த்தா கரெக்டாக 10 o'clock. ஸோ இப்படியே ஆக்சுவலாக வெளியே இருக்க யாருமே போகலை. நம்ம ஜேகே வந்து இன்டர்வியூ கொடுத்தா மட்டும் தானே கிளம்புவாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே அந்த கோட்டு அதுன்னு சொல்லிட்டு அதை கவரப் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே அப்படியே அந்த ஸ்பின் சைடாக செவர் ஏறி குதிச்சு அப்படியே இறங்குறான். ஸோ வெளியே அப்படியே அவனுக்கு ஒரு பைக் நிற்கிது. அந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டு அது ஒரு வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த வீடு வேறு யாரோடதும் கிடையாது, நம்ம ஜானோடது தான். ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறான். அவன் அப்படியே அந்த ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு இறைய தேடி வேட்டைக்காரன் வந்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த இறைய வேட்டையாடாமல் போகிறதில்ல அப்படின்ட்டு ஜெகி அப்படி உள்ளே போகிறான். அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம ஜிமினா தான் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட மொபைல் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு யார் அது இந்த நேரத்தில், என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆன்சர் வருது. ஸோ ஜிமினா அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறான். என்ன சொல்கிற, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பக்கத்துலேருந்து எஸ் சார், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போவே கிளம்பிங்க வரேன். நோ சார், நாங்கள் உங்களுக்கு அதை ஃபைலாக ரொம்ப செக்யூராக இமெயிலில் சென்ட் பண்ணுறோம். இமெயிலா? அதெல்லாம் வேண்டாம், நான் நேரில் வரேன் சார், இட்ஸ் டூ ரிஸ்க், வேண்டாம், நான் உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பர்சன் சொல்ல. ஸோ எங்கள் ஜிமன் தான் அப்படியே போயிட்டு அந்த டேபிளில் உட்காந்துட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு அப்படியே லேப்பை ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் மெயில் வர்றதுக்காக. அப்போது அங்கே அவனுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ உடனே அவன் அந்த மெயிலை தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மெயிலை பார்க்குறான். இந்த பக்கம் அப்படியே நம்ம யோங்கி தான் எங்கே போனான் அவன். நான் என்ன சொன்னேன், வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் வெளியே இருக்கான்னு மட்டும் ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவனை என்னால் காப்பாற்றவே முடியாது. இப்போ ஏக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு என்ன, எங்கே போயிருக்கான், காலும் பிக் பண்ண மாட்டான், மார்னிங் கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது ஜெக்கே அப்படின்ட்டு அவன் ஜெக்கி வீட்டில் நின்று கத்திட்டு இருக்கான் யோங்கி. ஸோ இப்போது ஜெக்கியை காட்டணுன்னா அவன் அப்படியே பார்க்குறான் அந்த வீடு ஃபுல்லாக. ஸோ அங்கே ஜான் இருக்க மாதிரி தெரியல. இப்போது ஒரு ரூம் மட்டும் ஆக்சுவலாக அது ஃபுல்லாக சாத்தலை. ஸோ அப்படியே லைட்டாக சாத்தின மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆடிட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே ஜெக்கி தான் கையில் கன்னை எடுத்துகிட்டு அப்படியே அந்த டோர்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக அவனோட ஃபுட் ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறான். ஸோ போயிட்டு அந்த டோரை அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு கன் அப்படியே பாயிண்ட் பண்ணால் அங்கே ஒரு வீல் சேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தா கீழே ஒரு பர்சன் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அந்த பர்சனை அப்படியே ஜெக்கி பார்த்துட்டு அப்படியே க்ளோஸாக போயிட்டு அவனோட கன்னை அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு கீழே விழுந்து கிடக்கிற பர்சனை அப்படியே காலால் எட்டி உதச்சி ஆக்சுவலாக குப்புற இருப்பாங்க. ஸோ அப்படியே திருப்புறான். இப்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமனை காட்டணுன்னா அவன் அந்த மெயிலை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது கையெல்லாம். இல்லை இது உண்மையா? அப்போது
த ஃபக், நான் நினச்சது உண்மையா? ஜேகே ஜேகே இப்போ எங்கே இருப்பான்? ஜேகே ப்ரோ எங்கே இருக்கான்? ப்ரோ எங்கே இருக்கான் அப்படின்ட்டு ஜிவன் அப்படியே அவனோட மொபைலை தேடிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் அப்போது என்னோட இறைய வேற யாரோ வேட்டையாட்டான். யாரு யாரு அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ கீழே விழுந்து கிடக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஜான் தான். அவனுக்கு வந்துட்டு ஷூட் பண்ணி அந்த மாதிரிலாம் சாகலை. அவன் கத்தியை வச்சு ரொம்ப அப்படி குத்துன்னு குத்திருக்காங்க. அவன் மேல் ஃபுல்லாக அவ்வளோ செதஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி குத்தி அவனை ஃபுல் சுற்றி அவ்வளோ ரத்தம் இருக்குது. ஸோ யாரா? நீ எனக்கான இறையா தானே இருந்த, வேற யாருக்கு நீ இறையான? அப்போது இந்த கதையில் ஜான் வில்லன் இல்லையா? எனக்கு வேற ஒருத்தன் இருக்கானா? யாரா? யார் அது? யாரு அப்படின்ட்டு அப்படியே ஜானோட நெஞ்சில் தான் கால் வச்சுருப்பான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி மிதிச்சுக்கிட்டு அவன் கால் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஜானோட மேலே அப்படியே ஆட்டிகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் கன்னை வந்து நெத்தியில் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஜெகேக்கு கால் வருது. அட் த சேம் டைம் இன்னொரு சவுண்டுமே கேட்குது.